வெல்கம் பேக் சாட்டெக்ஸ் தமிழ். திஸ் இஸ் விஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 5th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்காக இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன்லேயே பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை ஒரு 140 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லாக க்ரீன்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கன்சாலிடேஷன் தான். ஒரு 130 பாயிண்ட் மட்டும் போயிட்டு அதுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கால் டிப்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ மார்க்கெட்டில் வந்து பையர் செல்லர்ஸ் டாமினேஷன் அவங்களுக்குள்ள ஒரு டக்கப்பார் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே விடாமல் செல்லர்ஸ் தடுக்கிறாங்க, கீழே விடாமல் பையர்ஸ் தடுக்கிறாங்க. ஸோ இது வந்து மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ டே வைஸாக பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டாக நான் வரைஞ்ச ட்ரெண்ட் லைன்லேருந்து பார்க்கும்போது இது மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து மூவ்மெண்ட் ஆகி கொடுத்துட்டு போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் இந்த சேனலை விட்டு வெளியே வரவே இல்லை. ஒன்று சேனலை விட்டு கீழே வந்தால் பெரிய லோவை எதிர்பார்க்கலாம், சேனலை விட்டு வெளியே வந்தால் பெரிய ஹையை எதிர்பார்க்கலாம். இப்படி தான் எதிர்பார்ப்போடு நம்மளை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் கொடுக்குற டெக்னிக்கல்ஸ் எல்லாமே பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்து உங்களோட டெக்னிக்கலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோவை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி டெக்னிக்கலாக வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்களும் இதேமாதிரி சார்ட் எடுத்து ட்ரா பண்ணி வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து டே வைஸாக பார்க்கும்போது இப்படி இருக்குது. ஸோ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ நம்ம அதில் போகும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 75 மினிட்ஸுக்கு போயிடலாம். 75 மினிட்ஸ் போயிட்டோம்னா அதில் கொஞ்சம் லெவல்ஸ் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் நேற்று ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருந்த லைன்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். அதில் சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணி அடுத்த நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வச்சு இதில் வந்து டெக்னிக்கலாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல்லாக மார்க்கெட் ஏற்கனவே போயிட்டு வந்த இடங்களுக்கு போயிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கிறதுக்காக அந்த லைன்ஸை அப்படியே வச்சு இந்த இடங்களுக்கு போயிட்டு வந்ததை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 ஹவரில் பார்க்கும்போது இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ரீனில் தான் மூவ் ஆகி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து டிப் பை டிப்பாக மேலே வந்துகிட்டு இருக்குது. ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து எப்படி போகணும்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த லெவல்ஸை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துன்னா மேபி இங்கேருந்து வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கேருந்து போகும்போது இந்த இடங்களில் எஸ்பெஷலி நம்ம சொல்கிறதுனா 24,530 இந்த மாதிரி 24,530 எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 24,530 24,530 இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு ரிவர்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு கேண்டில் கிடச்சின்னா இதில் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணி, அதாவது இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறது தான். இதுலேருந்து ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு அடுத்த மணியில் இதில் வரும்போது அடுத்த மணியில் இதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அடுத்த மூமெண்ட் வந்து எங்கே வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கலாம்னா அது வந்து கரெக்டாக இந்த 24,400 வரைக்கும் பாசிட்டிவ் டிப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 24,400 வரைக்கும் 24,400க்கு வந்துட்டு அங்கேருந்து அடுத்த ஒரு டிப்பு கிடச்சின்னா 24,500 24,500க்கு வரலாம். அதிலிருந்து ஒரு டிப் கிடச்சின்னா 24,500க்கு அப்புறம் 24,720 24,700 இந்த மாதிரி ரேஞ்சு வரைக்கும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு இடையில தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்ட்ராடே தான் பார்க்குறதுனால இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி டிப் கொடுத்து கீழே வந்துன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுறதுக்கு தான் இதை வரைஞ்சி வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு தான். ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். நான் வந்து 15 மினிட்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன்.
இப்போ 75 மினிட்ஸ் வச்சு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸுக்கு போயிட்டோம்னா இன்னும் கிளாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்றும் பெரிய சூத்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வரைஞ்சி பார்க்குறது தான். மார்க்கெட் சேனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு ஏற்கனவே போயிட்டு வந்த இடங்கள் மேலே வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரையும் டாப் வரைக்கும் போகலாம். நான் அதுக்கு தான் இந்த க்ரீன் லைனை கொடுத்துருக்குறேன், இந்த ப்ளூ கலர் லைன். கீழே வந்தால் இது வரைக்கும் வரலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு ஒரு டிப் கொடுத்து நமக்கு ஒரு ஆஃபர் கிடச்சின்னா அந்த இடங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி இடங்களை கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து 150 200 பாயிண்ட்குள்ளே தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. சம்டைம் தான் 300 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ லாஸ்ட் டைம், அதாவது நேற்று பார்க்கும்போது 130 to 140 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் நியூஸையும் பார்த்துக்குங்க, வேர்ல்டு மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பையர் செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. அது வந்து பெரிய ஒரு இது மாதிரி போயிட்டுருக்கோம். அது ஒரு தொடர்கதை மாதிரி தான், அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த டைமில் அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான். எது எப்படி இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணும்போதும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ரிஸ்க்கை முதல்ல தீர்மானம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இவ்வளோ தான் நமக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சா அந்த ரிஸ்க்கை முதல்ல இது பண்ணிடுங்க, ரிஸ்க்கை வந்து மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே உள்ளதை மட்டும் பாருங்கள். ரிஸ்க்கை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நமக்கு மூமெண்ட் கிடைச்சா மட்டும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வெளியே வர்றது தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். இன்ட்ராடேனாலும் சரி, எதுனாலும் சரி. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து இந்த வாரங்கள், அதாவது வர்ற தேர்ஸ்டே இந்த வாரத்துக்கான கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது நம்ம வந்து அடுத்த மணியில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு அடுத்து வர பாயிண்டெல்லாம் கேப்சர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இதுதான் இன்ட்ராடே லெவல்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஏற்கனவே இந்த சேனலுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே போயிட்டு வந்த இடங்களை நான் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடங்களுக்கு ஒரு இதுக்குள்ளேயும் வரலாம். ஸோ இதுக்கு வேணால் இன்னொரு லைனை வரைஞ்சிருவோம். ஸோ நான் இது வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, நிறையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதிலலாம் அதிகமாக ஓப்பன் ஆகிருக்குங்கிறத கொடுக்குறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக தான். இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது பிரகாரம் நம்ம பார்க்கும்போது 24,850லையும் 24,950, 25,600, 24,700, 24,600, 25,500, 25,600 இதெல்லாம் வந்து மானாவாரியாக கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் போகும், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வந்துட்டு மேலே தான் போகும்னு இவங்க பெட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே போல் தான் புட் ஆப்ஷன்காரங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 24,600, 24,700, 23,500, 24,500, 24,650, 24,400, 23,700, 23,700 இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. 23,700 இந்த மாதிரி இடங்களில் இதுக்கு மேலே போகாது, இதுக்கு கீழே தான் போகணும்னு புட் ஆப்ஷன்காரங்க ரைட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள். இதுக்கு இடையில தான் நம்ம பார்க்கணும். இதில் நமக்கான லெவல்ஸ் கிடைச்சா மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க, அப்படிலாம் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த இடங்களுக்கு வரும்போது கூட ஒரு இது பார்க்கலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு டிப் கொடுத்தனா ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே இது வரைக்கும் போகலாம். இங்கே போகும்போது நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு இந்த இடங்களுக்கு வரும்போது நம்ம கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணி இது வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பார்க்கலாம். இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான். பேப்பர் ட்ரேடில் நோட் பண்ணி வச்சு டெய்லி மார்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு லைனை வரைஞ்சி பார்ப்போம். இதில் வந்து இடையில பெரிய கேப் இருக்குது. அதை நம்ம வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு, ஸோ இந்த இடங்கள்லேருந்து இந்த இடங்களுக்கு போகும்போது அதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப் 24,646 இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகராக மார்க் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ தான் இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்து மறுபடியும் போகும். ஒரே அடிக்க மேலே போகாது, ஒரே அடிக்க கீழே வராது ஃப்ரெண்ட்ஸ். டிப்பாக தான் போகும், டிப்பாக தான் மேலே வரும், டிப்பாக தான் கீழேயும் வரும்.
ஸோ நிறைய லைனை கொடுத்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தாலே தெரியும், நிறைய லைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமான இடத்துல எங்கே நமக்கு டபுள் டாப், டபுள் பாட்டம், இந்த மாதிரி ட்ரிபிள் பாட்டம், டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி இதை வந்து வரைஞ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்கேன். இன்னும் வரையன்னா இன்னும் நிறையா இடையிடையே நிறைய லைன்ஸ்க்கெலாம் போயிட்டு வந்திருக்கோம், அது வரையலாம். ஆனால் முக்கியமான லைன்ஸ்ன்னு பார்த்தா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஆப்ஷனோட ப்ரைஸை வச்சு நம்ம இதில் வரைஞ்சி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆப்ஷன் செயின்களில் இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பிரகாரம் எந்த இடங்களுக்கு வந்தால் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நமக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டெக்னிக்கலாக நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதையும் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் செயின் எடுத்துக்கோங்க. அதில் முக்கியமாக எதில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அது பிரகாரம் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இது ரியல் ட்ரேடுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பார்த்து எப்படி சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்குங்கிறத பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.